உண்மையை சொன்னானா இல்லையா? இல்ல சார். ஏண்டா உனக்காக உங்க அக்கா எஸ்பில வந்து சொல்லிட்டா உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? இன்னைக்கு அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் உன்னை விடலாம் வாய்ப்பே இல்லை. சொல்றியா இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளவா? இப்ப சொல்ல போறியா இல்ல உன்னை சாவடிக்கவா? சொல்றான், உண்மையை சொல்ல. சொல்ற விடு 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 சொல்ற. ஏய், கேமரா ஆன் பண்ணு. ராமையா சார். சார் டச் அப் பண்ணுங்க சார். ஜட்ஜையா பார்க்கணும்ல. சொல்லு. அன்னைக்கு பேசாம பத்தாத சொல்றேன்ல, மூடு அவள. சொல்றத கேளு, வாய மூடு, பத்தாத. அக்கா ஏய் அக்கா விடு பாடி வா வா. சார், நான் உங்களை அடிச்சது தப்புதான் சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். பா இவ்ளோ நடிக்கிறியடி. நீ இப்படி என்கிட்ட கெஞ்சறது கூட எனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கடி. எங்கடி போச்சு உன் திமிரு? நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்றப்போ என்னோட ஆசை இன்னும் அதிகரிக்குது. எவ்வளவு திமிரு உனக்கு? ஏன் மேல கை வைக்கிறியா? ஹலோ மாமா, மாமா. சொப்னா 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 சொப்னா. சொப்னா சொப்னா என்னாச்சுமா? எதுக்கு இங்க வந்த? மாமா, அங்க விஜய் அக்காவை. விஜய்க்கு என்னாச்சு? அங்க நடந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு மாமா. என்னாச்சுன்னு சொல்லுமா. நான் போன என்ன ஏதாவது செஞ்சிடுவாங்கன்னு வீடியோ எடுத்துட்டேன். என்ன வீடியோ? ஏய் ஏய், இந்த வீடியோ எட்டே காட்டுனியா? இல்ல மாமா. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத காட்டி கேஸ் கொடுக்கறேம்மா.
நானும் வரேன். நீ வேண்டாமா, நீ வந்தா உன்னை தேவையில்லாம கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துவாங்கடா தங்கம். நீ இங்கே இருமா. நான் வரேன், நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாதம்மா. அவனுங்க ஆளு உன்னை பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சரியா, இங்கே இரு. ஏக்கா, நம்ம தம்பி கசக்கி போட்ட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட மாமன் வரான். ஏய் நில்லு, யார் வேணும்? மேடமை பார்க்கணும்டா. முடியாது. ஏய், அவனை விடுங்கடா. உன் தம்பி எங்க? என்னடா உன் மச்சினிச்சி விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கியா? எஸ், வித் ப்ரூஃபோட வந்திருக்கேன்டா. அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ண? ஒரு அப்பாவை பண்ண தேவலாம நாசம் பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். இதை மட்டும் மீடியாக்கு கொடுத்தா உன் வாழ்க்கைக்கு என்ன அவனு யோசிச்சு பாத்தியா? என்ன தைரியம்டா உனக்கு? என் வீட்டுக்கு வந்து என் அக்கா முன்னாடி என்னையே மிரட்டுற? டேய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அவனை கொல்லுங்கடா. டேய் இருடா. அக்கா, தம்பி, உனக்கு அவனோட முகத்துல ரௌத்ரம் தான் தெரியுது. ஆனா எனக்கு அவன் கண்ணுல இருக்கிற ஆசை தான் தெரியுது. என்ன வேணும் உனக்கு? நியாயம் வேணும். எந்த மாதிரி நியாயம்? கோர்ட்ல கிடைக்கிற நியாயமா, இல்ல இந்த ரத்ன பிரபா கிட்ட கிடைக்கிற நியாயமா? எனக்கு உங்ககிட்ட கிடைக்கிற நியாயம் தான் வேணும். எவ்வளவு வேணும்? இவன் கிட்ட என்னக்கா பேச்சு? இவனையே கொண்டுட்டு நாம அந்த வீடியோவை அழிச்சிடுவோம். உனக்கு ஆவேசம் அதிகம். இவன் இன்னும் எங்கெங்க என்னென்ன ஆதாரம் வச்சிருக்கான்னு தெரியணும்ல. பாக்குறதுக்கு நமக்கு ஏத்த ஆளா தெரியறான். கொடுக்கறத கொடுத்துட்டா விசுவாசமா நம்ம காலடியிலே இருப்பான். அதுவும் சரிதான்க்கா. உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி மேடம். நேர்ல பார்த்த ஒரு சாட்சி இருக்கு, அதுக்கும் சேர்த்து ஒரு ரேட்டை நம்ம வச்சுக்கிட்ட. சிங்கத்தோட கொகைக்கு மான் வந்து சேர்ந்த மாதிரி தானா வந்து மாட்டிக்கிட்டா. நான் வேணான்னு சொல்லி என் பின்னாடியே வந்துட்டியாமா? இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்துட்டியாடா தங்கம்? நீ என்ன அங்கே இருக்க சொல்லும் போதே உன் மேல டவுட் வந்துச்சுடா. அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்த. டேய், பொருளை விக்கிறவங்கள வியாபாரின்னு சொல்லுவாங்க, பொண்ணுங்களை விக்கிறவங்கள புரோக்கர்னு சொல்லுவாங்க. உன்ன மாதிரி ஆளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மானம் கெட்ட பையன்னு சொல்லுவாங்க. தூ. டேய், என்னடா அவளை இப்படி கொன்னுட்ட? நீங்களே எப்படி அதை தான் பண்ண போறீங்க? அதை இப்ப நானே பண்ணிட்டேனே சார். சார், நீங்க சார் என்ன போட்டோ எடுக்கிறீங்க? பயப்படாத, நீ கட்சி மாறிடாம இருக்கிறதுக்காக தான் சேஃபர் சைட்க்கு இந்த போட்டோஸ். தங்கச்சி கதை முடிஞ்சது, அம்மாவோட கதை என்ன? தம்பி, நாகராஜோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தல. தேங்க்ஸ் மேடம், போயிட்டு வரேன். இதான் சார் நடந்தது. எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் உங்களோட தம்பி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பான். இந்த பார் போலீஸ் மாமா, அந்த ஏசிபி அக்கா மிரட்டியே பயப்படல. இப்ப நீ சொன்னது கொண்டு வந்து விட்டுருவான் பாரு. இவ்வளவு காலம் பயந்தவங்க இருந்தாங்க, நம்ம சொன்னதெல்லாம் நடந்தது. இப்ப சரியான ஆம்பளை வந்திருக்கான், அதான் தூக்கி அடிக்கிறான்.
இன்ட்ராகேஷன்ல அவன் பண்ற டார்ச்சர்ல பெரிய தம்பி அடி தாங்க முடியாம எல்லாத்தையும் உளறிட்டாருன்னு வைங்க. அப்ப நீங்க 2 பேரும் ஜிங்கு சக்கு. ஏய் பேசாம இரு. சாரி மேடம், அவர் என்ன சொன்னாலும் எஃப்ஐஆர் வாக்குமூலம் கடைசியில என்கிட்ட தான் வரணும். அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி மாத்திடுறேன், நமக்கு சாதகமா. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் மீ. முதல்ல கொடுக்குற காசுக்கு வேலை பாரு. அவன் உங்களை விட 2 படிப்பு மேல படிச்சிருக்கான். ஆமா, நம்ம பெரிய தம்பிய அவன் தான் கொண்டு போய் வச்சிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சைலண்டா விசாரணையில அடிச்சு கொன்னுட்டா? டேய், எஸ்பி அவமானப்படுத்தின விட்டுட்டேன், என்ன இன்சல்ட் பண்ண பொறுத்துக்கிட்டேன். உன் வாயில இருந்து என் தம்பி செத்துருவான்னு சொன்ன பாரு, அதை என்னால பொறுத்துக்க முடியாதா? ஆமா மேடம், போஸ் சார் எனக்கு கொடுத்த தைரியத்தினால தான் நான் போராட்டத்தை கைவிட்டேன். சம்பங்கி, என்னாச்சு? என்னம்மா நினைச்சிடமா? என்னாச்சு? போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாருமா அந்த கடவுள். சரி, முதல்ல டாக்டர் கிட்ட போலாம் வா. உன் குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்துல எனக்கும் கூட பங்கு இருக்குமா. அதனால்தான் கடவுளுக்கு எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாரு. பேசிக்கலாம், முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். நான் போறதுக்கு முன்னாடி நான் சில உண்மைகளை உன்கிட்ட சொல்லணுமா? ஒரு பாவம் அறியாத உன் குடும்பத்தை சர்வநாசம் பண்ணிட்டாங்கம்மா அந்த பாருங்க. என்ன மன்னிச்சிடுமா. எல்லாம் தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்துட்டு ஏன் ஆளுங்களே அடிப்ப? நான் யாருன்னு தெரியும்ல, ரத்ன பிரபா. உனக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு கௌரவம் வேற. நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? என்னோட மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டல. எனக்கு குடும்பம்னு உன்னை இல்லாம பண்ணிட்டல. உன் தம்பியையும் உன்னையும் நான் யாரையும் விட மாட்டேன். வாடி.
என் மேல கத்தி வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என் தம்பிய உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை இங்கேயே கொண்டு போடுறேன். என்னோட மொத்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டல நீ. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லுவேன்.